தளபதி விஜய் அவர்கள் சினிமா, அரசியல் அப்படின்னு 2 விஷயத்திலுமே ஜொலித்தாலுமே, அவருடைய சொந்த வாழ்க்கை ஒரு சில நேரங்கள்ல சமூக வலைத்தளங்கள்ல பலருக்குமே பேசு பொருளாக மாறியிருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா, அண்மையில நடந்த கொடி வெளியீட்டு விழாவுல கூட இவருடைய மனைவி, மகன்கள், மகள் அப்படின்னு யாருமே கலந்து கொள்ளல. அவருடைய பெற்றோர் மட்டும் தான் கலந்து கொண்டாங்க அப்படின்ற பேச்சுமே ஒரு மிகப்பெரிய அளவுல சர்ச்சையாச்சு. பொதுவாகவே ஒரு பிரபலங்கள் அரசியல்ல கால் பதிக்கும் பொழுது அவங்களுடைய குடும்பத்த அதுல இணைப்பாங்க. அந்த வகையில பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அவர்கள் இதுல டிஃபரண்டாக இருக்காரா? இல்ல அவங்களுடைய குடும்பத்தினிடையே நெறைய பிரச்சனைகள் போய்க்கொண்டு இருக்கா? அப்படின்ற கேள்வியுமே எழுந்திருக்கு. சோ அந்த வகையில பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய், சங்கீதா ஆகிய 2 பேருமே பொதுவெளியில புகைப்படம் வெளியிட்டோ, இல்ல ஏதாவது ஒரு விழாக்களிலோ வந்து கிட்டத்தட்ட 2 வருடங்கள் ஆகிடுது. அதாவது சங்கீதா அவர்களை பார்த்தே 2 வருடங்கள் ஆகப்போகுது அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல ரசிகர்களுமே பேசிட்டு இருக்காங்க. இதை வைத்து பார்க்கையில கண்டிப்பாக இவங்க 2 பேருக்கு இடையே பிரச்சனை இருக்கு அப்படின்றதும், விவாகரத்து வாங்கிட்டாங்களா அப்படின்ற பேச்சுமே முத்தி போயிருக்கான். இதற்கிடையில பாத்தீங்கன்னா, நம்ம த்ரிஷா வேற அடிக்கடி வந்து போயிட்டு தான் இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பல வருடங்கள் கழித்து லியோ படத்தின் மூலம் த்ரிஷா தளபதி விஜய் அவர்களுடன் மீண்டுமே நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சோ லியோ படத்தோட நிறுத்தாம தற்போது வெளியாக போற கோட் படத்துல கூட இவங்க ஒரு பாடலுக்கு ஆடி இருக்காங்களாம். தளபதி இப்படி தொடர்ந்து த்ரிஷா அவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பதுமே ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக பார்க்கப்படுது. சோ இந்த விஷயம் எங்க போய் முடிய போகுதோ அப்படின்னு தளபதி ரசிகர்களை ஒரு பக்கம் சமூக வலைத்தளங்கள்ல பேசிட்டுமே இருக்காங்க. இது போன்ற தளபதியை பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய செய்தி துளிகள் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான கிளிக் பண்ணிடுங்க.